சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். நம்ம இந்த பதிவில் காண இருப்பது தற்போது தமிழகத்தில் சினிமா துறையில் இருந்து விலகி அரசியலில் குதித்திருக்கும் திரு விஜய் அவர்களின் அரசியல் எதிர்கால வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அவருக்கு சினிமா துறை எப்படி இருந்தது, அரசியல் துறை எப்படி இருக்கும், அரசியலில் அவருக்கு அரசியல் கை கொடுக்குமா, அவர் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஜனனகால ஜாதகம் என்பது நம்பத்தகுந்தக்கூடிய வட்டாரங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றது. அந்த ஜாதகத்தை அப்படியே போடாமல் அவருடைய வாழ்விலோடு ஒப்பிட்டு நம்ம ஆய்வு செய்து இங்கே பலனை கொடுக்கிறோம். அவருடைய ஜாதகம் அது உறுதியாக செய்யப்பட்ட பிறகு அவருடைய ராசி என்பது அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய திரு விஜய் அவர்களின் ஜாதகம் என்பது என்ன சொல்கிறது. அவர் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர், கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர். அவருடைய ஜனனகால தசா புத்தி என்பது சனி மகா தசா 17 வருடம் 8 மாதங்கள். அவருடைய கல்வி நிலை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவருடைய குடும்ப சூழல் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 2ஆம் இடத்தாதிபதி 12ஆம் இடத்தில் போயிட்டார். சூரிய பகவான். இதை குறிப்பு வச்சுக்கோங்க, நான் பின்னாடி வரேன். அடுத்த கட்டமாக சனி மகா தசா 17 வருடங்கள். இவருடைய கல்வி நிலை என்பது ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால் தடைபற்றது. குடும்பத்தில் வறுமைகள், குடும்பத்தில் பல போராட்டங்கள் செஞ்சு தான் இவருடைய தாய் தந்தையர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் இங்கே அவருடைய ஜாதகம் உறுதி செய்யுது. அடுத்த கட்டமாக சனி மகா தசா 17 வருடம் 8 மாதங்கள். பிறகு புதன் மகா தசா 17 வருடங்கள். இந்த 17 வருடங்கள் 34 வயது வரைக்கும், 34 8 மாதங்கள் வரைக்கும் புதன் மகா தசா 12ஆம் இடத்தை 3ஆம் இடத்தாதிபதியும் 12ஆம் இடத்தாதிபதியும் ஆட்சி பெறு. ஒரு ஜாதகத்தில் ஒரு நடிகராக இருக்கணும்னா 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 12ஆம் இடம் வலுக்கணும். அப்போது ஒரு நடிகராக இருக்கணும்னா கலைத்துறையில் இருக்கணும்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பலமாக இருக்கணும். அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு முதன்மை நிலையில் வர வேண்டும் என்றால் ஒரு நடிப்பு துறையில் நடிகையாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி 12ஆம் இடம் வலுக்கணும். 12ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும். 12ஆம் இடத்து அதிபதி நல்லபடியாக அது புதனாக இருக்கணும். அதற்கு சப்போர்ட்டாக பண்ணுறது சுக்கிர பகவான் பலமாக இருக்கணும். இதில் சினிமா துறையில் முன்னுக்கு வரணுன்னா ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த நிலைகள்லாம் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அதேபோல் 5ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் இங்கே 11ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் யோகாதிபதி ஜாதகருக்கு. அந்த 5ஆம் இடத்துல இருக்கும் ராகு பகவான் என்பது கரணாதிபதி. இப்போ 5ஆம் இடத்தாதிபதி இங்கே நீச்சமாயிட்டார். அப்போ பட்ட பதவிகள் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இங்கே அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இது சகல தோஷ சந்திரனுக்கும் குருவும் வளர்பிறையாக இருந்து சஷ்டாஷ்டங்க தோஷத்தில் இருக்கிறது. வளர்பிறை சஷ்டாஷ்டங்க தோஷம் என்பது ஒரு சிறப்பு. தேய்பிறையாக இருந்தால் இவர் சினிமா துறைக்கே உள்ளே வந்திருக்க முடியாது. இப்போ 12ஆம் இடத்துல புதன் பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான். இவர் பிறக்கும்போது 7 சனியில் தான் பிறந்திருக்கார். 7 சனியில் விரைய சனியில் பிறந்த இவர் பிறந்த உடனே இவருக்கு ஒரு குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. தாய் தந்தையருக்கு நிறைய கஷ்டங்கள், இவருடைய ஆரம்ப கல்வியில் தடை தாமதங்கள் இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்போ இவர் சினிமா துறையில் 17 வருடங்கள்
ஒரு இந்த ஜாதகர் வந்துட்டு கிட்டத்தட்ட கல்லூரி படிக்கும் வரைக்கும் சனி மகாதசா நடக்கிறது. அந்த அப்போ வந்துட்டு சனி மகாதசா நடக்கிறது. அதனால் வந்து இவர் கல்வியை வந்து தடை பண்ணது, குடும்பத்தில் வறுமையை கொடுத்தது, குடும்பத்தில் போராட்டங்களை கொடுத்தது. இவருக்கு புதன் மகாதசா தொடங்கும் பொழுது இவருக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். இப்போ இவர் ராகுடைய தொடர்பில் இருக்கார். இந்த ராகு என்பது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு புதன் இங்கே தொடர்பில் வரும்போது இந்த சுக்கிரனும் ஆட்சி பலத்திலே இருக்கிறார். ஆகையினால ஜாதகர் சினிமா துறையிலே வந்தார். இப்போ ராகு புதன் சுக்கிரன் இங்கே தொடர்பு பெறுவதனால இந்த ஜாதகர் வந்து சினிமா துறையில் முன்னிலை வகுத்தார் என்பதை நம்ம இந்த ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போல்லாம் இவர் வந்து சினிமா துறைக்கு வரப்போ நான் வந்து அவருடைய ஏஜ் தான் எனக்கும். கிட்டத்தட்ட அவரோட நான் 2 வயசு சிறு பையன்தான். அவர் வரப்போ நம்ம நினச்சா அப்போ வந்து தனுசுலாம் ஆட்சிக்கு வந்த காலம், அதாவது தனுசுலாம் நடிக்க வந்த காலம். தனுசு, பிரசாந்த் இவங்களாம் ஒரே காலகட்டத்தில் வராங்க. இவங்களாம் வந்த பிறகு தான் வந்துட்டு அஜித்குமார் வந்து வரார். ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் கழித்து தான் அஜித்குமார் வரார். அப்போ வந்துட்டு நிறைய அப்போ பிரசாந்த் வந்து நிறைய செம்பருத்தி பூவே இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து கொண்டிருக்கும் போது விஜயகாந்த் மூலமாக அறிமுகமாக வரார். நிறைய ஒரு படத்தில் அறிமுகமானால் அந்த படம் என்பது எனக்கு சரியான நினைவு இல்லை. அதில் வந்து படம் ஓடலை. இவரை வந்துட்டு முன்னிலைப்படுத்துவதற்காக, இவரை அறிமுகப்படுத்துவதற்காக விஜயகாந்திடம் அந்த தந்தை சந்திரசேகரை வந்து பேசிட்டு, எஸ்ஏ சந்திரசேகர் பேசிட்டு கருப்பு நிலாவில் ஏதோ ஒரு படத்தில் இவர் வந்து ஹீரோவை போட்டு விஜயகாந்த் சப்போர்ட் மூலமாக இவர் வந்து முன்னிலைப்படுத்தியது விஜயகாந்த் தான். விஜயகாந்த் உடன் நடித்த பிறகு இவருக்கு அறிமுகம் மக்கள் மத்தியிலே பதிய ஆரம்பித்தது. இவருடைய வளர்ச்சி என்பது புதன் மகா தசையில் கொடிகட்டி பறந்து அது இவர் நடித்த படங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை கண்டது. இங்கே ராகு சப்போர்ட் பண்ணுறார். ராகு புதன் நடிப்புத்துறைக்கு மிக முக்கியம். முதன்மை கிரகமாக முதன்மை இடத்துல வருவதற்கு ராகு அதி முக்கியம். இந்த ரஜினிகாந்த் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% இந்த கிரக நிலைகள் இருக்கும். தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்திலும் இந்த கிரக நிலைகள் இருக்கும். ஆக இவருக்கு புதன் மகாதசா 34 வயது 8 மாதங்கள் வரைக்கும். அடுத்தது கேது மகாதசா. கேது மகாதசா நடக்கும்போது 34 ஒரு 7 41 வயசு வரைக்கும் இவர் வந்துட்டு கொடி கட்டி பறந்திருப்பார். சினிமா துறையில் கொடி கட்டி பறந்திருப்பார். அடுத்தது சுக்கிர மகாதசா. இந்த கேது மகாதசையில் கொஞ்சம் பாதகத்தை கொடுத்துருக்கும், பல சோதனைகளை கொடுத்துருக்கும், பல படங்கள் வெற்றி வாய்ப்புகள் தவறியிருப்பார். கருத்து வேறுபாடுகள் இல்லை, அவருடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்தது சுக்கிர மகாதசா 20 வருடங்கள். இந்த 41 21 41 20 கிட்டத்தட்ட 61 வயசு வரைக்கும் ஜாதகருக்கு சுக்கிர மகாதசா நடக்குது. சுக்கிர மகாதசா நடக்கிறது. தற்போது சுக்கிர மகாதசாவில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கு. 2023 2026 24 3 அதாவது 24/4/2026 வரைக்கும் சுக்கிர புத்தி, அதாவது சுக்கிர தசையில் ராகு புத்தி. இந்த சுக்கிரன் யோகியாகவும் ராகு கரணாதிபதியாக வந்து இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் ராகு பகவான் விருச்சிக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். அது சுக்கிரனோடு தொடர்பு பெறுகிறார். இந்த ராகு ஆனவர் புதனுடைய சாரத்திலே இருக்கிறார். ஆக லிங்க் வந்துடுச்சிங்களா, அங்கே வந்துட்டு புதன் வந்துட்டு ராகு சாரம், இங்கே வந்துட்டு ராகு வந்து புதன் சாரம், சுக்கிரனை தொடர்பு பெறுவதனால இவர் வந்து சினிமா துறையில் மிக வளர்ச்சியை கண்டவர், முதன்மை நடிகராக வந்தவர். ஆக இவர் சினிமா துறைக்கு ஒரு சிறப்பான ஜாதகம். அப்போது 2023 இவர் வந்து சினிமா துறையை விட்டு விலகி அரசியலுக்கு வருகிறார். அவர் அரசியல் என்பது என்ன? 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எது? ராகு. ராகு வந்துட்டு எப்பவுமே வந்து அதிகப்படியான ஆசைப்படுவதில் மிக அதிகமான கிரகம். அப்போது ராகு வந்துட்டு எப்பவுமே வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு தான் ஆசைப்படுமே தவிர தாழ்ந்த நிலைக்கு ஆசைப்படாது.
அந்த தாழ்ந்த நிலையை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பாதகாதிபதியாக இருந்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவும் நம்ம கவனிக்க மறக்கிறோம். அதனால் இந்த சினிமா துறைக்கு இந்த ஜாதகம் வந்து சிறப்பான நிலை. 2023 இவர் வந்து கட்சியை தொடங்குகிறார். அந்த கட்சியை தொடங்குற போது இவருக்கு வந்து ஆதரவு கொஞ்சம் குறைவு. சுக்கிர தசையில் ராகு புத்தியில் சுய அந்தரம் நடக்கும்போது இவருக்கு வந்து ஆதரவு மிக குறைவு. அப்புறம் குருவோட அந்தரம் இது மாதிரி நடக்கிறப்போ இவருடைய வளர்ச்சி என்பது 3 வருடங்களில் தற்போது ராகுமாதா மகா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வருஷத்தில் இவருக்கு ஏன் செல்லும் இடம்லாம் கூட்டம் அப்படின்னா, சுக்கிரன் தசை வந்து யோகாதிபதி தசையாகவும் ராகு கர்ணாதிபதி தசையாகவும் உச்ச ராகுவாக இருந்து இங்கே தசை புத்தி நடத்துகிறது. அதனால தான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு செல்லும் இடம்லாம் வந்துட்டு இந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக கூடுறாங்க. இது வந்து ஒரு சுய சிந்தனை உள்ள ரசிகர் கூட்டமாக, இது அரசியலுக்கு வித்திடுமா என்று கேட்டால், இது அரசியலுக்கு வித்திடுமா என்று கேட்டால், அரசியலை பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் இங்கே கெட்டு போயிருக்கு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதுக்கு ஆசையை தூண்டுறார். 3ஆம் இடம் என்பது ஆசை, 5ஆம் இடம் என்பது அதீத ஆசை, 11ஆம் என்பது 11ஆம் இடம் வந்து அபிலாஷை. அந்த 11ஆம் இடம் என்பது சுக்கிராதிபதி ஆட்சி பெற்றிருக்கப்போ இவர் வந்துட்டு நடிப்பு துறையிலேருந்து சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு வருவது ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால், அரசியலுக்கு சினிமா துறைக்கு புதன் ராகு புதன் சுக்கிரன் பல பெற வேண்டும். அதில் முதன்மையான நடிகராக இருந்தால் ராகு சம்பந்தம் பெற வேண்டும். அதுபோல் அரசியல் துறைக்கு சூரியன் பலம் பெற வேண்டும், சனி பலம் பெற வேண்டும், 7ஆம் இடம் பலம் பெற வேண்டும். இந்த அதிபதிகள் பலம் பெற்றால்தான் வந்துட்டு அரசியலில் சாதிக்க முடியும். அப்போது வந்துட்டு குருவோட தொடர்பு இருக்கணும். இந்த 8ஆம் இடத்திலே மறைகின்ற குரு பகவான் 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான். இவர் வந்து 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். என்னுடைய விதிகளில், என்னுடைய ஜோதிட விதிகளில் கிரகங்களுக்கு வந்து 3 எல்லாத்துக்கும் பார்வை இருக்கிறது என்று பொருள். ஆனால் என்னுடைய பார்வையில் 8ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கும் கிரகங்கள் பார்வை செய்வதில் அதனுடைய பார்வை வேலை செய்வதில்லை. பார்த்தாலும் அந்த வேலை செய்வதில்லை என்பது என்ன கணக்காக அதை நான் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 5ஆம் இடத்து அதிபதியே இப்போது ஒருத்தர் ஒரு ஜோதிட நிலையில் சிம்மத்தையும் சிம்மாதிபதியும் 5ஆம் இடத்தையும் குரு பார்த்தால் அவருக்கு வந்து பதவி கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது திரு விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருது, ரசிகர்கள் கூட்டம், இது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான கூட்டம், ஒரு அரசியல் வளர்ச்சி கூட்டமாக, இது அரசியலுக்கு அவருக்கு வித்திடுமா, அரசியலில் இவர் வந்து கோலுன்றி வளர முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். 5ஆம் இடம் என்பது இங்கே பதவி ஸ்தானாதிபதி இங்கே பலத்தை இழக்கிறதுனா யாருன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நீசம் அடைகிறார். இந்த 5ஆம் இடத்தை பாதக ஸ்தானாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? சூரியன் பலம் இழைக்கிறார். இதுதான் வந்துட்டு இவர் வந்து அரசியலில் மிளற முடியாது. அதாவது இப்போ அரசியலில் வரார் அப்படின்னா இவர் 5ஆம் இடத்துல இருந்து அந்த அரசியல் பதவிக்காக ஆசைப்பட்டு வருகிறார். அதுக்கு வந்து ஆசையை தூண்டுகிறது இந்த ராகு. அவ்வளோதான விஷயம்தான். இந்த 24 தேர்தலுக்கு மறுநாளில் வந்துட்டு இவருடைய ராகு புத்தி முடியாது, குரு புத்தி தொடங்குறது. இந்த குரு புத்தி வந்து 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுயசாரத்திலேருந்து புத்தி நடத்த போகிறார். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் எப்பவுமே ஆகாது. இப்போ இந்த புத்திகள் வந்து என்ன செய்யணும்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய அரசியலில் தோல்வியை ஏற்படுத்தும். அரசியலில் இவருக்கு வந்துட்டு எதிர்காலம் இருக்கிறதா என்று கேட்டால், இவர் செல்லும் இடம் எல்லாம் கூட்டம் கூடுவதற்கு இதுதான் கிரக நிலை. சுக்கிரன் தசையில் ராகு புத்தி நடக்குது. உச்ச ராகுவாக இருந்து கரணாதிபதியாக இருந்து அது புத்தி நடத்துறது. ஆகையினால ஜாதகருக்கு தற்போது அரசியலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துது. இவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம். அந்த பாதக ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தை பார்க்குறதால இவர் பேசும் பேச்சுகளில் ஒரு தடுமாற்றங்கள், அதிலே வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இவர் அரசியலில் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் ஜெயிப்பதற்கு நம்ம சொல்லியிருக்கோம். இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்
அரசியலில் வந்துட்டு இவருக்கு வந்து அதிகாரம் குறைவு தான். அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பேர் புகழ் கிடைப்பதற்கு, கூட்டங்கள் கூடுவதற்கு அதுக்குண்டான கிரக நிலைக்கு சொல்க. அது வந்து தேர்தலுக்கு மறுநாள் தேர்தல் வந்து 23ஆம் தேதி நடக்கிறது. 24ஆம் தேதி இப்போ அந்த தசா புத்தி முடிகிறது. 24ஆம் தேதி குரு தசை, குரு புத்தி ஆரம்பமாகிறது. இப்போ குரு புத்தி ஆரம்பமாகும் போது இங்கே 8ஆம் இடத்துலேருந்து சுயசாரத்திலேருந்து புத்தி தொடங்க போகிறார். ஆகையினால் இவர் வந்து அரசியலில் மிளிர முடியுமா என்று கேட்டால் மிளிர முடியாது. இதே ராகு புத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருந்ததுன்னா இவருக்கு கிட்டத்தட்ட வந்து அரசியலில் வந்துட்டு நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த கட்டமாக வந்து 17 வருடங்கள், அதாவது சுக்கிர மகா தசா முடிஞ்ச உடனே அடுத்தது வரப்போகிற சூரிய மகா தசா. இதுவே வந்துட்டு 61 வயசு மட்டும் இருக்குது ஜாதகருக்கு. அதுக்கப்புறம் சூரிய மகா தசா ஒரு 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிட்டார், 2ஆம் இடத்து அதிபதி. அப்போது இவர் வந்து அரசியலில் எதிர்காலம் இருக்கான்னு கேட்டால் அரசியலில் இவருக்கு எதிர்காலம் இல்லை. இந்த 2026 தேர்தலில் இவருக்கு குறைஞ்சபட்சம் வாக்குகள், அதாவது இவருடைய ரசிகர்கள் வாக்குகள் இவர் பெறுவார். அரசியலில் இவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று கேட்டால் ஆட்சியை பிடிக்க முடியாது. அரசியலில் இவர் ஜெயிப்பாரா என்று கேட்டால் இவர் அரசியலில் வெற்றி பெற முடியாது. ஓரளவுக்கு ரசிகர்களின் ஆதரவையும் ரசிகர்களின் ஓட்டையும் இவர் வாங்குவார். அரசியலில் இவர் கோல் ஊன்றி ஜெயிப்பாரா என்று கேட்டால் இவருடைய ஜாதகம் சொல்கிறது அரசியலில் இவருக்கு எதிர்காலம் இல்லை. சினிமா துறையில் நல்ல எதிர்காலம் உண்டு. சினிமா துறையில் இவருக்கு எதிர்காலம் நல்ல பிரகாசமாக இருக்கிறது என்பது தான் இவருடைய ஜாதகம் சொல்லிக்கும். அதுவும் வந்துட்டு இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த சினிமா துறை வாய்ப்புகள் கூட இவருக்கு மிக குறைவு தான், சொற்பந்தான். இந்த தேர்தலுக்கு பிறகு சினிமா துறையில் இவர் படம் எடுத்தாலும் அந்த படங்கள் வந்து வெற்றி பெறுமா என்பது சந்தேகம். ஆகையினால் சந்தேகம் இல்லை, வெற்றி அவ்வளவு பெறாது என்பது தான் உறுதியாக நம்ம இந்த ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இவர் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு மக்கள் சேவை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். என்னுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவை வருவது என்பது மிகப்பெரிய மன வேண்டும், தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தோடு தங்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவோடு அவர் களமிறங்கியிருக்கிறார். என்னுடைய சார்பாகவும் அவருக்கு ஜோதிடம் ஒரு பக்கம், அதாவது ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, எல்லாம் நல்லதுக்கே. மக்களை பற்றி யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுபமாக முடியும், வெற்றியாக முடியும் என்பது தான் நம்ம ஜாதகத்தில் கண்டறிந்த உண்மைகள். அன்பு மக்களே, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சியை பிடிப்பாரா, அரசியலிலே நிலைப்பாரா என்று கேட்டால் ஆட்சியும் பிடிக்க முடியாது, அரசியலில் நிலைக்கவும் முடியாது என்பது தான் அவருடைய ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜெயம்.